நைட்டு 12 o'clock அண்ணாநகர் மாதிரியே இல்லை பார்த்தீங்களா, எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை, அது இன்னொரு லேனில் இருக்கோம். நம்ம அந்த தோர ஃபுட் கோர்ட் கிட்ட பார்த்தோம்னா அது இவ்வளோ ஜோதியாக இருந்தது. எங்கேயாவது ஏதாவது கடை பிரியாணி கடை கிடைக்குமான்னு தேடுறோம், பார்ப்போம். இல்லைன்னா சிம்மி சொன்ன மாதிரி கல் தோசை தான் இன்னைக்கு எல்லாருக்கும். கல் தோசை ஒரு கலக்கி. இந்த கடை தான் ஓப்பனில் இருக்குது, வேறு வழி இல்லை. இங்கேயே வந்துட்டோம். அதே நிறைய வாட்டி இங்கே சாப்பிட்ருக்கோம். சரி, இன்னொரு கடையில் ட்ரை பண்ணலான்னு வந்தால் வேறு கடை எதுவுமே இல்லை. எல்லா ரோட்டு கடையும் இங்கே பிளான் பண்ணிருக்கோம். நைட் 12:30 சாட்டர்டே முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம். 12 o'clock மட்டும் சாப்பிட மாட்டோம். சாட்டர்டே எல்லாம் பெருமாள் தான் சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு சாட்டர்டே முடிஞ்சிச்சு, வாங்க சாப்பிடலாம். முடிஞ்சிருச்சா? ஐயோ, கழிச்சு வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணு. பிரியாணி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பிரியாணி வரத்துக்கு 10 minutes ஆகும்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு வழியாக பிரியாணி வந்துருச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நிறைய பிரியாணி வந்துருச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியாணி இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்கேன். நீங்க எடுத்துட்டு ரோட்ல நடுரோட்ல உட்காந்து சாப்பிட போறேன். சந்தோஷமா? This is real midnight biryani. இதுல என்ன சந்தோஷம்? This is real midnight biryani. 12 மணிக்கு உனக்கு சோறு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல நீ வந்து ஏசி வேணும், சேர் வேணும்னா கேட்டா அநியாயம் வேணும். அந்த கேமரா பத்தி சொல்லுங்க. அநியாயம். 12 மணிக்கு சோறு சொல்லு. உனக்கு உங்ககிட்ட தான் பேசுறேன் நானு. 12 மணிக்கு சோறு கொடுக்கறதே பெரிய விஷயம். மணி வந்து இப்போ 12 ஆச்சு. சோறு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வந்து சேரு கொடுங்க, ஏசி கொடுங்கன்னா மணியை போட்டு வாட்சி விட்டுருவாங்க. உனக்கு முன்னாள் தான் இது நடுவாரத்தில் வீட்டில் ஒரு சிக்கன் வாங்கி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். நிம்மதியா உனக்கு? ஏன்னா என்ன எங்கேயாவது அன்னதானம் கொடுத்தாங்களா? உருண்டை சோறு கேட்பானே தெரியல. இன்னைக்கு ஃபுல் மூன் டே போல். மூன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிரியாணி சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ இந்த சேனலில் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.